இல்லையா? இதை செய்ய அதை செய்யுங்கிறியா, அது செய்கிற வேலை தானே. நான் அதுக்கு உண்டான இதெல்லாம் நீ தான் கொண்டாந்து சேர்க்கணும். நான் எங்கே போய் சேர்க்க? ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கேன், நீ அவங்ககிட்டையும் போய் நிற்காத இதுக்காக. நான் எங்கேயாவது போகிறேன். நான் வந்த நாள்லேருந்து ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் போனேன், அது சாத்தியமில்லை. நீ ஏன் போகிறேன்னு கேட்டார், அன்னைக்கு கூட விட்டாச்சு. இந்த இதை பில்டிங் ஏற்றிட்டு சீட்டு போடணும்னு சொல்லி சிவகாசியில் கூட கொஞ்சம் 2 பேர்த்த பார்த்தோம், 10 பேரை. ஆமாம், என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கும்போது உன்னை யாரா போச்சோன்னான்னு கேட்டார். நீ எதுக்கு போகிற? நீ போய் அவங்ககிட்டையும் போய் நின்று கேட்கலாம் வேண்டாம். கொடுக்குறவன் அவன்கிட்ட வருவான், அவன்கிட்ட பிடி. உனக்கானவன் வருவான், எனக்கானவன் வருவான், அவனை மாத்திரம் பார்த்து கண்டுபிடிச்சு. அவ்வளோதான். அதுக்கானவன் எவனாவது வருவான், அதுக்கானவங்க வருவாங்க, அதை நடத்துவாங்க. நம்ம அம்மா அவங்க கூட நின்று அவ்வளோதான். என்ன போன வருஷம் பழனியம்மா எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. பெரிய அளவில் எல்லாம் எதுவும் பண்ணலை. அதில் வேற இவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதை ஃபிட் பண்ணி விட்டுட்டாங்க. மாமனும் மருமகனும் சேர்ந்து குத்து விளக்கு. ஆமாம், அதுலேயே ஒரு 70,000 உள்ள கிடக்கு. அந்த உள்ள கிடக்கு. அந்த ஈஸியாக சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குத்துவிளக்கு பூசை நம்ம இன்னும் அதில் முழுமைப்படுத்தி நடத்தலை, ஆரம்பிச்சிருக்கிறோம். அவ்வளோதான். முழுமைப்படுத்தணும்னா இன்னும் நமக்கு செலவு நிறையா வரும். ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இன்னும் இந்த வருஷம் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் 2 பேரும் தான் அதை பண்ணணும். ஆச்சாரத்தை எடுக்கணும்ல கையில். இந்த வருஷம் வேறு 100 பேரை கூட்டிகிட்டு வருவோம் இருக்கான். இந்த வருஷம் குத்துவிளக்கு பூஜையில் உட்கார்றவங்க 300 ரூபா கொடுக்கணும். 300 ரூபா கொடுத்தா தான் உட்கார முடியும். டோக்கன் எல்லா இடத்துலையும் அப்படித்தானே, எல்லா இடத்துலையும் டோக்கன் இல்லை. அது சம்மந்தம் இல்லாதவங்களாம் உட்காடுறாங்க இல்லையா? இந்த தடவை ஆல்ரெடி அது ஒரு திட்டத்தை வகுத்துட்டேன். குத்துவிளக்கு பூஜை நடத்தணும்னா 300 ரூபா. 300 ரூபா வருதோ 350 ரூபா வருதோ சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சொம்பு கிடைக்கும். பித்தாளை சொம்பு, இந்த மாதிரி சொம்பு. நீங்கள் ஒரு பக்கம் வாங்கினாலும் 2 மடங்காக தான்ப்பா கொடுக்கணும். ஏன்னா குத்துவிளக்கு முன்னாடி கலசம் வைக்கணும். கலசம் வைக்கணும். தேங்காய் வைக்கிறோம் இல்லையா, அது கலசமாக நிறுத்தணும். போன தடவை நம்ம வெறும் தேங்காய் வச்சு விட்டோம். இனி நம்ம நடத்தணும்னு முடிவு பண்ணால் கலசம் வைக்கணும். செம்பு, பித்தாளை செம்பு வச்சு அதில் சில தீர்த்தங்களை உள்ள நிறுத்தி, அது மேலே தேங்காயை நிறுத்தி அதுக்கு பூ அலங்காரம் பண்ணி தான் அது விளக்கு. இதுன்னா விளக்குக்கு முன்னாடி அது இருக்கணும். அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ணணும். அது அந்த செம்பு என்ன ரேட்டு வருதுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவுக்கு வர முடியும். ஏன்னா அதை நம்ம வச்சுக்கிற முடியாது. தீர்த்தம் அப்படியே கொடுத்து விடணும் அவங்களுக்கு. அந்த தீர்த்தத்தோட அந்த கலசத்தை அப்படியே கொடுத்து விடணும். அந்த மாதிரி சில முறைப்படி செஞ்சாதான் குத்துவிளக்கு பூசைக்கு உகந்தது. புகழாரத்துக்கும் பெருமைக்கும் செஞ்சால் அது இல்லை. போன தடவை இவங்க சொன்னாங்க, அந்த சடன்னு அதை உரமிச்சா எப்படி அது நிகழ்வு வருதுன்னு பார்த்தோம். அது கொஞ்சம் வருது. இந்த வருஷம் எப்படி பார்ப்போம். எப்படி 66 நிறுத்திக்கலாமா, 100 கொண்டு போயிடலாமா? அதாவது 66 நிறுத்திக்கலாமா, 100 கொண்டு போயிடலாமா? 66 நிற்கிட்டுமா? புரியல. அவன் தான் ராத்திரியே சொல்லிட்டானே, இதோட எங்களை முடிச்சு விட்டுருங்கட்டானே. மருமனும் மாமனும் மருமனும் ஒரே மாதிரி வரம் கேட்கீங்க, முடிச்சு விடுறதுலயே இருக்கீங்க.
இருக்கிற நம்ம குத்து விளக்கு போன தடவை 66, அது 108. ஆ 66 சார். 66. 58 வைக்க 108 வைக்கணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கணும். இன்னும் எல்லாமே வாங்கணும். விளக்கு வாங்கணும், 108 கலசம் வாங்கணும். ஆ ஆ அது வேலைக்கு ஆகாது. ஒரே மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. ஒன்று திருப்பி வாங்கியிருக்கோம். ஒன்று இப்படி நிற்கும், ஒன்று இப்படி நிற்கும். அது எப்படி விளக்கு வைக்கிறது? அதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அது இருந்தால் ஒரு பஞ்சுவாரிட்டி அப்படி இருக்கணும். அஞ்சு வருஷம் விளக்கு பூஜை நடத்தினோடனே நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சாமி எப்படி இது அப்படின்னு கேட்டான். தெரியுமா? மதுரைக்காரங்க. நம்ம நடத்தினது 66 பேர். அவன் என்ன 300 பேரை உட்கார வச்சுக்கலான்னு கேட்கான். அந்த உட்கார்ந்த தோற்றம், அந்த இதெல்லாம் அவனுக்கு வந்து அப்படித்தான் தென்படும். நிறைய பேர் உட்கார்ந்த மாதிரி அந்த லைன். இன்னும் அந்த இப்போ நம்ம அந்த இது கலசம் நிறுத்தி உட்காரும் போது இன்னும் நீங்கள் வந்து நெருக்கிலாம் உட்கார முடியாது. போன தடவை உட்காந்த மாதிரிலாம் உட்கார முடியாது. கேப்பு நிறையா இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கணும்னா பின்னாடி ஒரு ஆள் நல்லா நடந்து போகிறது மாதிரி சௌகரியமாக இருக்கணும். அப்போ இன்னும் நல்ல நீளமாக போக வேண்டியது வரும், விரிவுபடுத்த வேண்டியது வரும். டோக்கன் கொடுத்தா கூட இவங்க ஒரு வேலை செய்வாங்க. டோக்கன் இங்கே வாங்கும்போது இப்படி கூடி டோக்கன் வாங்கி இப்படி கூடி யார்கிட்டயாவது கொடுத்து விட்டு போங்க, அப்படி வாங்கன்னு சொன்னான். அப்படி கேஎஸ்ஆர் மண்டலத்தில் நடந்துச்சு. கேஎஸ்ஆர் மண்டலத்தில் சொற்பொழி கூட்டம் வச்சிருக்கும் போது 1000 பேருக்கு வஸ்து தானம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி டோக்கன் கொடுத்தாச்சு. இந்த கிராமத்துக்கு 100, இந்த கிராமத்துக்கு 50 அப்படின்லாம் கொடுத்தாச்சு. இவங்க வெங்காநல்லூர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு பரமசிவங்கிறவன் புள்ளி அந்த இதுக்கு இன்சார்ஜாக அவனை நிறுத்தியிருந்தேன். அவன் ஏகப்பட்ட பேரை வர சொல்லி வச்சுட்டான். இங்கே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவனை தான் டோக்கன் வாங்க நிறுத்தியிருக்கு. அவன் டோக்கனை வாங்கி அவன் வர சொன்னு உங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா 300 பேருக்கு ஷார்டேஜ் வந்துருச்சு. பிறகு அதுக்கப்புறம் ஜவுளி கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லி கொடுத்தோம். அதை அவர் அந்த மாதிரி பண்ணுறத ஒருத்தருக்கு ஐநாறு மாதிரி பார்த்துருக்கிறாரு ஒருத்தர். அவர் உடனே சொல்ல வேண்டாமா? சொல்லாமல் இருந்துக்கிட்டாரு இவரும். அந்த மாதிரி இவங்க டோக்கனை எப்படி கூட வாங்கிட்டு என்ன செய்ய?